நீங்கள் விஜய், நான் செல்வம். நைட்டு 12 மணி, யாருமே கிடையாது. ஈ காக்கா சவுண்டு கூட உள்ளே கேட்காது. உள் ரூம் இருக்குது. உள் ரூமில் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, வெளியில் டைனிங்கில் சாப்பாடு பக்காவாக ரெடி பண்ணி, அவர் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி, எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். எல்லாம் சுத்தமாக பார்த்து பார்த்து வைப்பேன். ஸ்பூன் கொண்டு 10 தரம் தொடச்சி வைப்பேன். அவ்வளோ மெயினாக வச்சுட்டு நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். உள்ளே சார் இருக்கார், விஜய் சார். அவர் ஏதோ ஃபோன் வந்துச்சு சொல்கிறது, சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இது வெளியில் ஸ்லம்ப் ஏரியா, அதெல்லாம் டாம் டூம் சவுண்டு கேட்குது. நான் கதவை சாத்திட்டேன். யார்கிட்ட பேசியிருக்காருன்னு தெரியல. அது தெரியல. சரி. யார்கிட்ட பேசினாரு, ரொம்ப கோவமாக பேசினாரு. அது நம்ம வேறு எதுவும் திங்க் சாப்பிட்டா என்னன்னு தெரியல. சரி. அது ஏதோ என்ன தெரியல. பேசி முடிச்சிட்டாரு. டம்முன்னு கதவை அடிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அந்த டென்ஷன் கண்ணெலாம் கலங்கி பயங்கர எமோஷன் எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளோ கோபம் எங்கள் கண்ணில் தெரியுது. அவர் கோபம் எனக்கு. சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சாரு. இப்படின்னா அவருக்கு அந்த இது அந்த அந்த முடி அமுகமாகவே இருக்கார் அவர். அன்னைக்கு ஒரு நாள் இருந்துச்சு அது மாதிரி இருக்குன்னு. இது என்ன அப்படின்னா, சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஒரு அரை விட்டார். உங்களை அடிச்சிட்டாரா? அடிச்சிட்டார். நீங்கள் விஜய், நான் செல்வம். நைட்டு 12 மணி, யாருமே கிடையாது. ஈ காக்கா சவுண்டு கூட உள்ளே கேட்காது. 2 பேர் தான் நிற்கிறோம். சோபாவில் போய் பொத்துன்னு விழுந்தேன். திகைச்சிட்டேன். ஏன் நம்மளை அடிக்கிறாரு, நம்ம ஒரு தப்பு பண்ணலையே என்னன்னு யோசித்தேன். திரும்ப யோசிக்கிறேன். நைட்டு 12 மணி. அப்படியே கண்ணாடி, இதே கண்ணாடி தான் எடுத்து போட்டுக்கிட்டு திருப்பி அந்த கீழே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி எட்டி உதைச்சார். வெளியில் வந்து நின்றுக்கிட்டு தான் நான் போயிட்டேன். காலையில் 7 மணிக்கு கேரவன் உள்ள எப்பவும் க்ளீன் பண்ணி நம்ம அவருக்கு ஏன்னா ரெடி பண்ணுவோம்ல, அதை பண்ணிக்கிட்டு இருந்தால் பின்னாடி வந்து தட்டினார். சாரி, தப்பாக கோச்சிக்காத, நான் வேறு ஏதோ கோவத்தை உன் மேலே காமிச்சிட்டேன். உன் மேலே காட்டாமல் நான் யார்கிட்ட காட்டுறது, ஓப்பனாக அப்படி சொன்னார். மன்னிப்பு கேட்டார் சார். ஓ சாரி, கோச்சிக்காத, உங்கன்னு அடிக்காம அப்படின்னா அவங்கள போய் அடிக்க முடியாதுல்ல. நான் சின்ன பையன்ல, நான் அவங்க கூட ரொம்ப வருஷமாக இருந்தால் அந்த உரிமையில் அடிச்சேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் முதலாளி சார், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்பவும் நான் பெருந்தன்மை, அப்பவும் அப்படி தான் சொன்னீங்களா? நான் அப்பவும் அப்படி தான் சொன்னேன். கேரவனில் வச்சுக்கிட்டு இனிமேல் பார்த்து சாப்பாடு கொடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வேறு ஒருத்தனை மெட்ராஸ்லேருந்து வர வச்சு சமையல்காரனை ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுலேருந்து அவர் நல்லா போயிருந்துச்சு. சரி ஓகே, எப்படி ஒர்க் பண்ணுனார். அப்புறம் என்ன நினைச்சாரு தெரியல, செல்வம் ஒரு நாள் கூப்பிட்டாரு.